வெல்கம் டு ஏஞ்சல் தனா டேஸ்டி சமையல் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு இறால் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் கிராமத்து சைட்லாம் இறால் எடுத்தால் இப்படி தான் வந்து கிரேவி வைப்பாங்க. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நான் வந்து கடலெண்ணெய் வந்துட்டு சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் வந்து சூடானோன்னு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சோன்னே கருவேப்பிலையை போட்டு பொரிய விடலாம். 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். தக்காளி 2 பழுத்த தக்காளி வந்துட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறம் பொடி வகைகள்லாம் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காரமாக இருக்க சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரு, 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி தூள் வந்துட்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு வந்துட்டு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை வந்து இதில் வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட இறாலை வந்துட்டு அப்படியே நல்லா ஒரு வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சோம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு மைய பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 4-5 நிமிஷம் இருக்கும். பாருங்கள் இறால் வந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார் அலசி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கிரேவி வந்து நல்லா கெட்டியாக தான் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகா வந்துட்டு கீரல் போட்டு வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பும் பார்த்து கரெக்டாக உப்பு போட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷத்தில் பாருங்கள் இறால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் வந்துட்டு மேலே தூவிக்கலாம். அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்கட்டும். கடைசியாக வந்துட்டு மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிரேவி? கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. தேங்க்யூ.